முயற்சி என்னும் ஏணியில் உழைப்பு என்னும் படியிலே தன்னுடைய விடாமுயற்சி காரணமாக எனது மகள் ஸ்ரீமதி சோபனா புவனேஸ்வர குருக்கள் அவர்கள் நர்த்தனாலயா பள்ளியை மேற்கு ஆஸ்திரேலியாவிலே நிறுவி அந்த பள்ளியினுடைய 20வது ஆண்டு நிறைவு விழாவை காணுகிற ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறாள். அவளுடைய அந்த ஓயாத உழைப்பும் நடனத்தின் மேல் கொண்ட பக்தியும் இந்த 20 ஆண்டு நிறைவு விழாவை காண வைத்திருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது மனமாற அவளை வாழ்த்தி ஆசி கூறி மகிழ்கின்றோம். 3 மாணவர்களோடு 2005ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட நர்த்தனாலயா நடனப்பள்ளி இன்று பெரு விருட்சமாக விரிந்து பறந்து போய் இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. நர்த்தனாலயா நடனப்பள்ளி அதனுடைய நிறுவனராகிய என் மகள் ஸ்ரீமதி சோபனா புவனேஸ்வர குருக்கள் தன்னுடைய இந்த நடன வாழ்க்கையிலே 14 அரங்கேற்றங்களை செய்திருக்கிறார். அதில் 1 தஞ்சை அரண்மனையிலும் மற்றது மயிலாப்பூரிலும் நடைபெற்றிருக்கிறது. 2013ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவே வியக்கத்தக்க வகையில் ஒரு அரங்கேற்றத்தை நிகழ்த்தினார். அது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது என்பதையும் சொல்லுவது மிக பொருத்தம் என்று நினைக்கின்றேன். அந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த அரங்கேற்ற பெண்ணினுடைய படத்தையும் அதை அரங்கேற்றிய சோபனாவினுடைய படத்தையும் அட்டை படமாக தாங்கி மெல்லினம் பத்திரிகை வெளியிட்டு கௌரவப்படுத்தியது என்பதும் பெருமகிழ்ச்சிக்குரிய ஒன்றாகும். நர்த்தனாலயா நடனப்பள்ளி நடனம் பயிற்றுவதோடு மட்டும் நின்றுவிடாமல் அந்த நடனத்தை பல இடங்களிலே அரங்கேற்றி பல விழாக்களை ஒழுங்கமைத்து அதனூடாக பெற்ற பணத்தை பல்வேறு விதமான சமூக முயற்சிகளுக்கு பயன்படுத்தி இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு கட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். சமூக பணியை சமய பணியை ஆற்றுகின்ற நிலையிலும் நர்த்தனாலயா நடனப்பள்ளி முன்னின்று செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். எனவே பரதம் என்பது பண்பாட்டை வளர்க்கிறது, பரதம் என்பது பக்குவத்தை வளர்க்கிறது, பரதம் என்பது பக்தியை வளர்க்கிறது. இந்த 3ஐயும் வளர்க்கின்ற பணியை நர்த்தனாலயா செய்து கொண்டிருக்கிறது. அந்த நர்த்தனாலயா தன்னுடைய 20வது ஆண்டு விழாவை காணுகின்ற இந்த வேளையிலே அந்த நடனப்பள்ளியை வாழ்த்தி மகிழ்வதோடு அதனுடைய இயக்குனராக இருக்கின்ற திருமதி சோபனா புவனேஸ்வர குருக்களையும் வாழ்த்தி ஆசி கூறி மகிழ்கின்றேன். அது மட்டுமல்ல, 20 ஆண்டுகள் அல்ல, இன்னும் பல ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், ஏன் பல ஆண்டுகளை காண வேண்டும். அந்த காணுகின்ற வேளையிலே பல சமூக பணிகளையும் கலை பணியோடு சேர்ந்து ஆற்றுவதற்கு எல்லாம் வல்ல அந்த கூத்தபிரான் அருள் புரிய வேண்டும் என்று அந்த பெருமானை வணங்கி என்னுடைய நல்லாசிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.